பிரசாதம் எடுத்துங்க. முருகா, போன வருஷ தைப்பூசத்தில் வீரப்பனோடு உன் கோவிலுக்கு வந்தேன். இந்த தைப்பூசத்துல அவன் என்னோட இல்லை. தனியா வந்து உன்னை தரிசிக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல முருகா. நீங்க இப்படியே தான் புலம்பிக்கிட்டு இருக்க போறீங்களா? முன்பின் தெரியாதவங்க ஒரு தடவை சந்திச்சு ஒரு நிமிஷம் பேசிட்டாலே அவங்கள ஆயுள் பூராவும் என்னால மறக்க முடியாது. உதயத்தில இருந்து அஸ்தமனம் வரையில் என் நிழல்லையே இருந்த வீரப்பன் நான் எப்படி கண்ணம்மா மறக்கிறது? அப்பா, நான் சோம பார்க்கணும். இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு சொல்லி அம்மா என்னை ஏமாத்திட்டே வருது. நீ என்னை கூட்டிட்டு போனா நான் வீட்டை விட்டா ஓடி போயிடுவேன். என்ன அன்புடா உனக்கு. ஆமாங்க, வாங்களே போய் பார்த்துட்டு தான் வரலாம். சோமு, காயம் ஆறி போயிட்டுட்டா, அதுக்காக இப்படி வருஷப்படலாமா? வந்து எனக்கு சாப்பாடு வேண்டாம். என் காலை 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எனக்கு மட்டும் சாப்பாடு இருக்கு. ஒண்ணும் வேண்டாம், போ. அடே அப்பா, அம்மா, சிவபெருமான் கூட தன் காளையை பத்தி இவ்வளவு கவலைப்பட மாட்டார் போல் இருக்குது. அம்மா, பெரியப்பா, சோக்கியமா இருக்கீங்களா? மறந்துட்டியாடா? இல்லடா, நான் உன்னை மறப்பேனா? சோமு, நீ கட்டி விடணும்னா ரொம்ப பிரியமா சாப்பிடு. இந்தாடா, நீ நட்டுக்க. சிவகாமி, ஏம்மா இப்படி இறக்கி போயிட்டு? அக்கா, சோறு தண்ணியால மட்டும் சுகம் கிடைச்சிடுமா? உன்னை பிரிஞ்சதுல இருந்து எனக்கு மனசே நிம்மதி இல்லாம போயிட்டு. அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கம்மா? அதான் பெரியம்மா வந்துட்டாங்களே. மாணிக்கம், பெண்களே இப்படித்தான்ப்பா. சிவகாமி, என் தம்பி வீரப்பன் எங்க? சிவகாமி, பட்டு போன செடியை கொண்டு வந்து நட்டு வச்சு தண்ணியை ஊத்தி பாக்குறியா? முளைக்கு மண்ணு ஏண்டி? ஏய், என்னுடைய உத்தரவு இல்லாம இந்த நந்தி கட்ட கூட்டத்தை ஏண்டி உள்ள விட்ட? அப்பா, நீ போய் கூட்டு வந்தியா? யாரும் கூட்டியாரலப்பா, நாங்களாத்தான் வந்தோம். வீரப்பா, ஒரு வார்த்தை ஏண்டா வந்து நீ என்ன பார்த்து நீ கேட்க கூடாதா? கேட்கிறேன்டா. ஏண்டா வந்த? தம்பி, நாயே போடா. அப்பா, வீடு தாடி வந்தவங்களை வெளியே போக சொன்னது நம்ம பரம்பரையிலே நீங்க ஒருத்தர் தான்ப்பா. அதுலயும் உயிருக்கு உயிரான உத்தமருக்கு உத்தமரான பெரியப்பாவே அப்படி உதாசீனப்படுத்துறது. உதாசீனப்படுத்தாம ஓச்சாரம் பண்றதுக்கு இங்க ஒண்ணு தர்மர் வந்துடுறா. சகுனி பையன் வந்திருக்காண்டா. அப்பா, என்னடா செய்யற? கேளுடா. கெட்டு போன உறவை கெட்டி உருண்டையால சரிப்படுத்த வந்திருக்காளா உங்க பெரியமா? சூப்பரா சூப்பரா. நம்ம பிள்ளைகளையாவது ஒன்னா சேர்ந்திருக்க பிடிக்காதப்பா. நாட்டாமக்காரா, மரியாதையா நீ வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி தள்ளட்டுமா? நீ பிடிச்சு தள்ளுனா அந்த வெறியில கூட ஒரு அன்பை என்னால உணர முடியும் வீரப்பா. பெரியப்பா, பெரியப்பா, வலிய வந்த உங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க முடியலையே. பரவாயில்லப்பா, நான் வரேன். இந்த இருட்டுல உங்களை எப்படி பெரியப்பா நாங்க தனியா அனுப்புறது? மாணிக்கம், விளக்கு வெளிச்சம் இல்லைனாலும் என் விதியோட வெளிச்சம் இருக்குப்பா. அதுல தட்டு தடுமாறி எப்படியாவது போய் சேர்ந்துடும். கவலைப்படாதப்பா. கண்ணம்மா, சபையோர்களே, சகலகலா ரசிகர்களே, வணக்கத்துக்கு வணக்கம், நமஸ்காரத்துக்கு நமஸ்காரம். நமஸ்காரம் போத விஷயத்தை சொல்லியா? ஐயாவே, அடுத்தபடியாக சானசூர கர்ணன் கதையில ஒரு அங்க நடக்க போகுதுங்க. அதாவது துரியோதன மனைவி, அதாவது பானுமதியும் கர்ணனும் சேர்ந்து சொக்கட்டா ஆட போறத நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. அதாவது அதாவது கண்டு என்னது கண்டு 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 கழிக்க கண்டு நாங்க பாத்துக்கிறோம். நீ போய மகாசனங்களே, நான் சொல்றத கேளுங்க. சொக்கத்தான் ஆடுகிற அந்த இக்கத்தான கட்டத்திலே அடியே அடியே புரிவாதமாக நடிக்க போகின்றேன். மூஞ்ச பாரு, மூஞ்ச விழ போறா.
இந்த ஆட்டத்தில் எனக்குத்தான் வெற்றி. இதோ 2. இல்லை 3. இந்த ஆட்டத்தில் நான் தான் வெற்றி அடைய போகிறேன். இல்லவே இல்லை. இந்த ஆட்டத்தில் நீங்கள் நிச்சயம் தோற்றுவிடத்தான் போகிறீர்கள். பார்க்கலாம். பார்க்கலாம். இதோ பாருங்க 4. நான் வெற்றி அடைந்து விட்டேன். பார்த்தீர்களா, ஜெயித்து விட்டேன். ஏன் இழந்து விட்டீர்கள்? தோற்று விட்டோம் என்றா பரவாயில்லை, உட்காருங்கள், இன்னொரு முறை ஆடுவோம். உட்காருங்கள். செஞ்சோட்டுக்காரன் கழிக்க வேண்டிய நீ என் பத்திரி பாலோதியை கையை பிடித்திருப்பதா? ஆமா, எவ்வளவு மேல குருவோட சந்தேகப்படுவா கதை கிடையாது. இந்த நியாயத்தை கேளுங்க. பானுமதி வேஷம் போட்டிருக்கேன், பானுமதி இது என் தங்கச்சியோட பொண்ணு. கர்ண வேஷம் போட்டிருக்காங்க இந்த கபோதி பையன். உண்மையில என் சோத்த தின்னு வளர்ந்த பையன். இந்த பையனுக்கு என் மருமக பொண்ணு மேல ஒரு கண்ணு. நான் பல தடவை கண்டுச்சிருக்கேன். இன்னைக்கு கட்டத்துல முத்த இருக்கிறதுக்கு போதா இந்த பொண்ணு கையை பிடிச்சு முறுக்கணும். ஏதோ நாடக மேடங்கிறத மறந்து இந்த நாயை அடிச்சு போட்டேன். இனிமே கதை சரியா நடக்கும். ஆட்சி பண்ணா அதுதான் நடக்காது. சபையோட இவன் இந்த நாடகத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாடகத்திலும் என்ன இப்படிதான் போட்டு கொண்டு கொண்டு சொல்லுவான். போன தடவை இப்படிதான் பக்த பிரகலாதான் நாடகம் போட்டோம். அதுல நான் தான் ஹிரண்யன். இந்த பையன் வேணும்னு நரசிம்ம அவதாரம் வேஷம் போட்டுட்டு வந்து நிஜமாவே என் பயத்தை பிடிச்சு கிழிக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால உங்க சார்பில் இன்னையிலேருந்து இந்த கம்பெனி விட்டே விலகிட்டேன். விலகிருக்கியா? மரியாதையா பழைய பாக்கிய கொடுத்துட்டு ஓடுங்க. இல்ல புரியோதயா பழைய பாக்கி தானடா. வெளியே வேணா திருக்கிறேன். நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? ஒரு பொம்பளையிட்ட போய் வம்பு பண்றீங்களே. உங்கய்யா உரைக்கிறான் பாரு. புரியலையா? ஐயா ஐயா, நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீ போமா, வீட்டு போமா. ஐயா ஐயா, தனியா போக பயமா இருக்குங்க ஐயா. மறுபடியும் அந்த ஆளுங்க வந்தாலும் வரலாம். கொஞ்சம் என் வீட்டு பக்கம் கொஞ்சம் கூடவே துணைக்கு வாங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. உன் வீடு எங்க இருக்குது? இதே ஊர்ல தாங்க, தெற்கு வீதியில தான் இருக்கு. வாங்கய்யா. சரி போ. ஆஹா, என் கண்ணு, என் ராஜாத்தி வந்துட்டு அம்மா. துரியோதன ராஜா இங்க எப்படி வந்தாரு? இவர் என்னுடைய மாமா. ஏன் மாமா, நீ ஒரு மனுஷன் தானா? என்ன அப்படி கேட்டுவிட்ட? என்ன எப்படி கேட்கறது? நாடகத்துல கலாட்டா நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஒண்டியா விட்டுட்டு ஓடி வந்துட்டே. நீ பின்னால வருவேன்னு நினைச்சு முன்னால ஒடியாந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேகத்தை நிறுத்தி திரும்பி பார்த்து உன்னை காண. பொம்புளதானே எவனாவது இறக்கப்பட்ட புண்ணியமா கொண்டாந்து சேர்த்து விடுவான்னு நினைச்சு வேஷத்தை கலைச்சே அதுக்குள்ள நீயும் வந்து விட்ட. ஐயா யாரு? இப்ப சொன்னியே அந்த புண்ணியமா இவருதான். ஆஹா, ஐயனே, ஆபத்திலே சிக்கி ஆதி மூலமே என்று கற்பித்த ஆணைக்கு ஆண்டவன் அருளியது போல் ஐயவோ என்று ஆறிய என் பெண்ணுக்கு ஓடி வந்து உயிர் கொடுத்த உத்தமரே, வருக வருக, உமக்கு தண்டத்திற்கு நமஸ்காரம் செய்கிறேன். அப்பா, நாடக மாதிரியே இங்கேயும் சத்தம் போட்டே பேசுறாரு. இன்னும் நல்லா பேசுவேன். ஆவி பயிர் பண்ண கலாட்டம் குரல் கம்மி போச்சு. இல்லன்னா தான் தான் பேசுவேன். அது போட்டு ஐயாவுக்கு உரியது இந்த ஊர் தான். நாமதேயம் என்னவோ வீரப்பா. கேட்டவுடன் நரம்புகள் பிடிக்கிறது. தொழில் என்ன? ஏன் மராசுதா? அவச்சார் என்ன இது? ராசார் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கலாமா? ஐயா உட்காருங்க. கொஞ்சம் கூட மரியாதை தெரியலையே. நமஸ்காரம் பண்ண ஐயாவுக்கு. நீங்க என்ன காப்பாத்தினதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னங்க ஐயா, என்ன பார்த்துக்கிட்டேன். வெகுளி பொண்ணு எவ்வளவு நேரம் கீழே விழுந்து கிடக்கு. கை கொடுத்து தூக்கி. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. என்னங்க இப்படி பயந்து துடிக்கிறீங்க? யோசிக்காதீங்க. கூடாது. எவ்வளவு நேரம் இந்த பச்சை குழந்தை உங்க காலடியில கிடக்கிறது.
என்னம்மா ஏமா அப்படி கத்துன? உங்க அப்பா அப்பாவுக்கு என்னம்மா? உங்க அப்பா என் தலையில ஒரு பெரிய கல்ல தூக்கு போட்ட மாதிரி இருந்தது. அதுதான் கனவு கண்டிருக்கிறேம்மா. பேசாம படு. விடிய காலையில கனவு கண்டா அது பழிச்சிடும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாட்டுக்கிறேம்மா. பேசாம படுத்து தூங்கு. தூங்கம்மா. தூங்கு. படு.